Hello everyone. So today we are on day 9 of UPSC Mission 100 and we are going to see CSET number systems second. So number systems already நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி number systems we might have 2 or 3 tests before we cover everything. Okay. And இங்கே வந்து so there is one question where the question is wrong because of a D plus or minus. Sorry, plus equal, I mean instead of division plus கொடுத்துருக்கோம். So sorry for that. So we'll see all the other things. Okay, so what is HCF? So HCF denotes highest common factor. Okay, so there are a lot of factors between numbers which are common. So highest factor is HCF. Okay, so if the HCF of two numbers is 8, okay, then the numbers can be 8x and 8y. Okay, so 8x and 8y are the two numbers. Okay, so and now if the product of the numbers is 128, then 8x into 8y is equal to 128. So which means 64 xy equal to 128. xy வந்து 128 divided by 64 equal to 2. இப்போ xy equal to 2 அப்படின்னா, so there can be only one possibility, x equal to 1 and y equal to 2. Okay, so when x equal to 1, y equal to 2, the numbers are 8 into 1, 8 into 2. So which is 8, 16. So the sum of the numbers is 24. All. Okay, so if two numbers or if three numbers கொடுத்தாங்கன்னா 8 xyz 8x 8y 8z எடுத்துக்கலாம், இல்லை 8a 8b 8c எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ டிராஃபிக் சிக்னல் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் பெல்லு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எல்சிஎம் தான் திங்க் பண்ணணும். ஸோ 48 செகண்ட்ஸ் 72 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ 48க்கும் 72க்கும் we have to take LCM. ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 24. ஸோ இது 2, இது 3. ஸோ LCM is equal to 24 into 2 into 3. நீங்கள் லாங் டிவிஷனில் போட்டால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைனலாக இதுதான் வரும். ஸோ 24 into 2 into 3, 144 seconds. ஓகே, ஸோ 144 செகண்ட்ஸ்னால் வந்து இட் இஸ் 2 minutes and 24 seconds. ஏன்னா 144 seconds 120 plus 24 எழுதலாம். ஓகே, ஸோ 10 o'clock எல்லாமே சேர்ந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ திரும்ப இது கூட 2 minutes 24 seconds ஆட் பண்ணோம்னா 10:0 to 24. ஸோ 10:0 to 24க்கு திரும்பவும் ஒரே கலருக்கு மாறும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பெல்ஸ் வந்து 6 minutes 8 minutes 12 minutesல. ஸோ அதே இந்த மாதிரி கேட்டாவே கிளாசிக்கலாக எல்சிஎம் தான். ஸோ 6 8 12க்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவேன்னா ஒன்னோட மல்டிபிள் இன்னொன்னா இருக்குது அப்படின்னா இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ 8க்கும் 12க்கும் மட்டும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 24 கொடுத்துருந்தாங்கன்னா 24 into 2 48, இல்லை 24 into 3 72. அப்போ 24 விட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளாக போங்க. ஆறு ஓகே 2லேருந்து போகலாம். 2, இது 4, இது 6, அகெயின் 2, 2, 3. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டுமே ப்ரைம் தான், அதோட நிறுத்திக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து 2 into 2 into 2 into 3. ஸோ 8 into 3 is equal to 24. ஓகே, ஸோ 24 minutes. ஓகே, ஸோ அப்போ 6 o'clock ரிங் ஆகுது. ஸோ அது கூட 24 minutes சேர்த்துனோம்னா ஸோ 6:24க்கு திரும்பவும் எல்லாமே சேர்ந்து ரிங் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபைண்ட் த வேல்யூ. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சால்வ் பண்ணவங்களுக்கு அந்த க்ளோசஸ்ட் வேல்யூ வந்திருக்காது. ஓகே, ஸோ அது மட்டும் அந்த அப்படி வராதப்போ நீங்கள் என்ன பண்ண நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் a² minus b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a² minus b² இருந்தால் a plus b into a minus b. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே ஸோ கீழே வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ 49² minus 21² வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதணும்னா 49 plus 21 into 49 minus 21. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களை சால்வ் பண்ண சொல்கிற மாதிரியே வராது. அதாவது ஃபுல்லாக நீங்கள் 49 into 49 போட்டு 21 into 21 போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 49 plus 21 70 into 49 minus 21 28. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ அதே இது 49² minus 21² divided by 28 வருது. அப்போ இங்கே
So 49 square minus 21 square என்ன 70 into 28. 70 into 28, 28 square இது. Divided by 28 into 28. இதுவும் cancel ஆயிரும். ஓகேங்களா? So இப்போ 70 divided by 28 வந்து 2.5. 2.5 closest value 3. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மாதிரி வந்தாவே அது சம்திங் ரிலேட்டட் டு ஸ்கொயர். அப்போ அந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இது பண்ணால் 784 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதோட எத்தனை ரோ அண்ட் எத்தனை காலம்னு கேட்டாங்கன்னா டைரெக்டாக இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 784 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட்? இப்போ வந்து 30 ஸ்கொயர் அப்படின்னா 300, சாரி 900, சாரி 900. 25 ஸ்கொயர்னா 625. ஓகேங்களா? ஸோ இது அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 24 அவுட் ஆயிடும், 32 அவுட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 26 28. இப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு எதில் முடியுது? 36 6ல் முடியுது. அதே 8 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 64 4ல் முடியுது. அப்போ 28. நீங்கள் சால்வ் கூட பண்ண தேவையில்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. 1லேருந்து 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. 6 ஸ்கொயர்னா 36. அப்போ 16 ஸ்கொயர் வந்து 196. அப்போ 6 முடிகிற எல்லாமே வந்து 16 ஸ்கொயர் வந்து 256. ஸோ 6ல் எதை ஸ்கொயர் பண்ணாலும் 6ல் தான் முடியும். 8ல் எதாவது ஸ்கொயர் பண்ணால் 4ல் முடியும். நமக்கு வர்ற வேல்யூ 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 ஸ்கொயராக தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கொயர் பண்ண மாதிரி கியூப்ஸ். ஸோ 7 கியூப் வந்து என்னன்னா 343. அப்போ 17 கியூபு, ஏன்னா யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க, மற்றெல்லாம் நமக்கு கவலையே. லாஸ்ட் டிஜிட் 1ல் முடியும், அவ்வளோதான். அதே மாதிரி 23 3 கியூப் என்ன 27. ஸோ நமக்கு இந்த 23 கியூப்ல மற்ற வேல்யூஸ் எல்லாம் என்ன வருதுங்கிறது இது இல்லை. நமக்கு லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 7ல் முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 31 கியூப் இங்கே 3 31 கியூப் வந்து 1 ஸ்கொயர், 1 கியூப் வந்து 1, 11 கியூப் வந்து 1331. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1ல் தான் முடியும். அப்போ 31 கியூப் அகெயின் முன்னால் வர்றதால நமக்கு தேவையில்லை, லாஸ்ட்டில் 1 முடியுது. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 3 + 7 10, 10 + 1 11, விச் கேரி ஓவர் ஆகிடும். ஸோ இந்த நம்பர் நமக்கு கவலையில, லாஸ்ட் டிஜிட் தான் நமக்கு தேவை. ஸோ 1, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே சிசேட்டில் நம்பர் பெருசாக இருக்குது, கொஷின் பெருசாக இருக்குன்னு பயந்துடவே கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஹவு மெனி 5-digit prime numbers can be obtained by using 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ 1 2 3 4 5 5 நம்பர் கொடுத்துறேன். இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா வரக்கூடாது அப்படின்னா வந்து 5ஆவோ 2ஆவோ 4ஆவோ வர முடியாது. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் டிஜிட் 1 இல்லைன்னா 3ல தான் வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரைம் நம்பர்னா அந்த நம்பர் 1 தவிர எதாலையும் டிவைட் ஆகக்கூடாது, ஓகே டிவைட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? பட் நம்ம 3க்கு செக் பண்ணிடலாமா? ஏன்னா 3யோட ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஷுட் நாட் பி டிவிசிபிள் பை 3. ஓகேங்களா? அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 வந்து 15. ஓகேங்களா? ஆனால் 15 இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அப்போ இந்த ஏன்னா வித்தவுட் ரிப்பீட்டேஷன் டேங், அப்போ இந்த 5 நம்பரை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வர்ற நம்பர் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகேங்களா? அதனால இதை வச்சு நம்ம ஒரு பிரைம் நம்பர் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிச்சுட்டு பெரிய நம்பர் யோசிச்சு சால்வ் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பாருங்க, ரொம்ப கண்டிப்பா சிம்பிளா தான் இருக்கும். கொஸ்டின் தான் ரொம்ப பெருசா கேட்கறாங்களே தவிர பில்டப் தான் பெருசு, மற்றபடி இதெல்லாம் ரொம்ப சிறுசு. ஸோ n வந்து ஒரு பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. n வந்து லீவ்ஸ் a ரிமைண்டர் ஆஃப் 1 when divided by 4. 4ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்து ரிமைண்டர் வரும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 13 வச்சுக்கோங்க. 13 4ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும்ல. இது 2 ஸ்டேட்மெண்ட். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n வந்து ஒரு யூனிக்கான ஒரு நேச்சுரல் நம்பர் 10லேருந்து 20க்குள்ள. ஓகேங்களா? ஸோ 10லேருந்து 20க்குள்ள இருக்கிற ஒரு நேச்சுரல் நம்பர். ஓகே. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ன்ட்டாங்க. ஸோ 10லேருந்து 20க்குள்ள என்ன பிரைம் நம்பர்? 13, 17, 19. ஓகே. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு இட் லீவ்ஸ் அ ரிமைண்டர் 1 when divided by 4. ஸோ 13 divided by 4 வந்து ரிமைண்டர் 1. 17 divided by 4லையும் ரிமைண்டர் 1. 19 divided by 4ல ரிமைண்டர் 3. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா n வந்து யூனிக் நேச்சுரல் நம்பர்ன்ட்டாங்க. அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் வரணும்.
யூனிக் நேச்சுரல் நம்பர் அப்படிங்கும்போது இங்க வந்து எனக்கு 13 வரலாம் 20 வரலாம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஓகேங்களா, அந்த யூனிக்கான நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே என்னால தோராயமா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சதே தவிர எக்ஸாக்டான நம்பர் எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஓகே. How many integers between 1 and 100 have 4 as a digit but are not divisible by 4? ஓகேங்களா, ஸோ 4 இருக்கணும் ஆனா divisible by 4 இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ 4 இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. 4, 14, 24, 34, 44, 54, 64, 74, 84, 94. ஓகே, 4 இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, ஆஸ் அ டிஜிட். ஓகேங்களா, அப்போ 40, 41, 42, 43, 44 ஆல்ரெடி இருக்கு. 45, 46, 47, 48, 49. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டாங்க உங்களுக்கு வந்து பட் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4. அப்போ இதெல்லாம் 4ஆல டிவிசிபிள் ஆகும் அதெல்லாம் அடிச்சுட்டணும். இதை அடிச்சிடலாமா? 24 டிவிசிபிளா, 44 டிவிசிபிள், 64 டிவிசிபிள், 84 டிவிசிபிள், 40 இங்க டிவிசிபிள், மற்ற எதுவுமே டிவிசிபிள். ஓகே, 48 டிவிசிபிள். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 நம்பர் வந்து இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. ஓகேங்களா, ஓகே. ஓகே, இங்க இருக்கிறதுல which is the largest among the following? என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி பவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி டெசிமலா இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்றது கஷ்டம். என்னைக்குமே டெசிமலா இருந்துச்சுன்னா நீங்க ரேஷியோஸ்க்கு மாத்திடுங்க. ஸோ 0.5 பவர் 6 மைனஸ் 6 1/2 பவர் 6. ஓகேங்களா, ஸோ 1/2 பவர் 6. okay, so 1/2 power minus 6. ஓகேங்களா, ஸோ 1/2 power minus 6 அப்படின்னா 2 power 6 ஆயிடும். ஓகேங்களா, ஏன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும்ல. ஸோ 1/2 power minus 6னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அப்புறம் ஸோ 0.25 power minus 3ங்கிறது 4 கியூபா, 0.25ங்கிறது 1/4. 0.33ங்கிறது 1/3 பவர் 4. இது வந்து 1/3 பவர் மைனஸ் 4. இது வந்து 3 பவர் 4ன்னு மாறிடும். ஓகேங்களா, ஸோ 0.167ங்கிறது 1/6 பவர் மைனஸ் 2. இது வந்து 6 ஸ்கொயர்னு மாறிடும். ஓகேங்களா, ஏன்னா மைனஸ் அப்படின்னா டெசிமல்ல கொண்டு போகணும். ஸோ 1/2 பவர் மைனஸ் 6ங்கிறது 1/1/2 பவர் 6ன்னு ஆயிடும். ஸோ அப்படியே 2 பவர் 6ன்னு மாறிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து 2 பவர் 6 வந்து 64, இது 64, 3 பவர் 4ங்கிறது 81, இது வந்து 36. ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இந்த வேல்யூ. ஓகேங்களா, ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 81. ஓகேங்களா, வாட் இஸ் த லீஸ்ட் 4 digit நம்பர் when divided by 3, 4, 5, 6 leaves a remainder 2. ஓகே, ஸோ இப்போ leaves a remainder 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது டிவைட் பண்ணால் 2 ரிமைண்டர் வரும். அப்போ அந்த நம்பர்ஸ் என்ன? 1010, 1020, 1120, 1220. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து 3, 4, 5, 6ஆல் டிவிசிபிள். ஏன்னா ரிமைண்டர் 2 வரல. இதை விட 2 அதிகமாக இருக்கும்போது ரிமைண்டர் 2 வருது. ஓகேங்களா, இப்போது இது எல்லாமே பார்க்க 5ஆல் டிவிசிபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4ஆல் டிவிசிபிளாக இருக்குன்னா 4ஓட டிவிசிபிலிட்டிக்கு இது என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 2 digit வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருக்கணும். அப்போ இது வந்து அவுட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 6 and 3. 3ஆல் டிவிசிபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, ஸோ இங்கே 1 + 2 = 3, 1 + 1 + 2 = 4, 1 + 2 + 2 = 5. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான், ஸோ இது ரெண்டும் தப்பு, இதுதான் ஆன்சர். ஸோ 1022 இஸ் த லீஸ்ட் 4 digit நம்பர் which when divided by 3, 4, 5, 6 leaves a remainder 2. ஓகேங்களா, ஓகே. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ரிமைண்டர்? ஸோ இதை பார்த்தோன்னே ஒன்று அடிச்சு விடலாம் அப்படின்னா இதுதான். ஏன்னா இங்கே 5 இருக்கு,
2 இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுல 1 வர வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா? 5 வந்துச்சுனாவே அது ஈவன் நம்பர் 1 இருந்தா கூட அது 0 ஆயிடும். இல்ல ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா வந்து அது நமக்கு ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 5ல தான் முடியும். அப்போ 1 வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அண்ட் 5ல முடியுது ஒரே ஈவன் நம்பர் இருந்தா கூட, ஓகேங்களா? 5ல முடியுது ஒரு ஈவன் நம்பர் இருந்தா கூட 0ல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 0ல முடியுது அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ண இதுக்கு முன்னால எத்தனை நம்பர் வேணா இருக்கட்டும், லெட் இட் பி. ஓகேங்களா? இப்போ 100ஆல டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் தான் அதோட ரிமைண்டர். சரிங்களா? லாஸ்ட் 2 டிஜிட் தான் அதோட ரிமைண்டர். ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ல ஒன்ல கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பா 0வா இருக்கணும். ஏன்னா இங்க 5 இருக்கு. 62ங்கிறது நம்ம 2 into 31 எழுதலாம். ஒரு 5 இருக்கு, ஒரு 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 75 எடுத்தோம்னா நமக்கு அது 3 into 25 எழுதலாம். ஸோ 25ம் ஒரு 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பா 50 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இது. Okay. So for what value of n is the sum of the digits in the number 10 power n plus 1 2. ஓகேங்களா? ஸோ divisible by 2 கேட்கல, sum of the digits கேட்டிருக்காங்க. ஸோ 10 பவர் என்ன நம்பர் போட்டாலும் n equal to 0 போட்டிங்கனாலும் n equal to 1 போட்டிங்கனாலும் இது வந்து n equal to 0 போட்டால் 1 வரும், 10 பவர் 1 போட்டால் 10 வரும், 10 ஸ்கொயர் போட்டால் 100 வரும். இது எல்லாம் சம் பண்ணால் 1 வரும். இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 2 2 2 எல்லாத்துக்குமே 2 தான். ஸோ ஃபார் எனி ஹோல் நம்பர் n. ஓகேங்களா? ஃபார் எனி ஹோல் நம்பர் n. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 5 ஆட் பண்ணோம்னா மினிமம் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு மினிமம் சேஞ்ச் ஆஃப் வேல்யூக்கு முதல்ல என்ன வேல்யூ இருக்கும் அந்த 5 ஆட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2/3, 3/4, 4/5, 5/6. ஸோ 1 ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இதோட வேல்யூ என்ன? 0.67, 0.75, 0.8, 0.833. இப்போ 5 ஆட் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்து கூட 5 ஆட் பண்ணும். ஸோ 7/8 அதோட வேல்யூ வந்து 0.875. 8/9 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.88. அப்புறம் வந்து 9/10 இதோட வேல்யூ வந்து 0.9. 10/11 இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.89. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.91. ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து 0.91. ஓகே. ஸோ அப்போ ரொம்ப சின்ன சேஞ்ச் வந்து இந்த வேல்யூ தான். மிச்சம் எல்லாமே இந்த சேஞ்சோட அளவு வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் வந்து 5/6 தான். ஓகேங்களா? ஸோ n is greater than 3, அந்த என்னோட வேல்யூ வந்து divisible by 3 but not divisible by 6. which of the following is divisible by 4ன்னு கேட்டுருங்க. ஸோ n equal to 9 எடுத்துக்கலாமா? இப்போ 9 is divisible by 3 but not divisible by 6. ஸோ 2n அப்படின்னு எடுத்துட்டோம்னா 18. ஸோ இட் இஸ் நாட் divisible by 4. 3n 27 பார்த்தாவே தெரியுது நாட் divisible by 4. 2n plus 4 அப்படின்னா வந்து ஸோ 22 இட் இஸ் நாட் divisible by 4. ஓகேங்களா? ஏன்னா 20 is divisible by 4, 24 is divisible by 4, 22 is not divisible by 4. 3n plus 1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ 28 it is divisible by 4. ஓகேங்களா? ஸோ அப்போ 3n plus 1. ஓகே. Integers are listed from 700 to 1000. In how many digits? Sum of the digits is 10. So 700லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 7 2 1 7 1 2 703 730. அப்புறம் 811 802 820. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 901 910. ஸோ டோட்டலாக 9 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 டிஜிட்ஸில் வந்து 9 நம்பர்ஸ் இருக்குது. 9 இன்டீஜர்ஸில் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஸோ அடுத்து
PQ into 3 RQQ. Okay, so இதில் வந்து இது plus Q இல்லை divided by Q. இந்த small mistake மட்டும் I'm sorry for this. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ PQ into 3 is equal to RQQ. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டிப்பாக வந்து 3ஆக தான் இருக்கணும். ஓகே, 3ஆல் டிவிசிபிளாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ என்னென்னவா இருக்கலாம், ஸோ 12ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், ஓகேங்களா, 9ஆக இருக்கலாம் அண்ட் 18ஆக இருக்கலாம், ஆர் 21 கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள ஸோ நமக்கு நியரஸ்ட் வேல்யூ வந்து Q ஈக்குவல் டு 5ன்னு போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து 255 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ மற்ற இதில் நம்ம 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நியரஸ்ட் வேல்யூ 655 வரும். ஆனால் ஒரு 2 டிஜிட் நம்பர் இன்டூ 3 பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து 300 தாண்டாது. ஓகேங்களா. அதனால தான் நம்ம இங்கே அதாவது இங்கே ரெண்டே வேல்யூ தான் பாசிபிள். ஸோ 255 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 போட்டோம் அப்படின்னா வந்து ஸோ 255 அண்ட் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 144 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 177. ஓகேங்களா. இந்த வேல்யூஸ் மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் 177 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 59 வரும். ஓகேங்களா. பட் அது வந்து நமக்கு வர வாய்ப்பில்லை. ஸோ இது கிடையாது. ஸோ 144 3ஆல் டிவைட் பண்ணால் 48 வரும் நமக்கு. பட் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 255 தான். 85 இன்டூ 3 வந்து 255. ஸோ PQ R வந்து 2. ஓகேங்களா. ஸோ அப்போ P plus R divided by Q அப்படின்னு நம்ம போடும்போது 8 plus 2 divided by 5 equal to 2ன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஓகே, ஸோ யூசிங் த டிஜிட்ஸ் 2233 3000க்கு மேலே எவ்வளோ டிஜிட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 3000க்கு மேலேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 3 தான் வரும். ஸோ இங்கே அதே மாதிரி டிஸ்டிங் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர்ஸை ரிப்பீட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும்போது 3 போட்டுட்டு 2 2 ஃபிக்ஸ் பண்ணிங்க. இங்கே 2 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மட்டும் மூவ் பண்ணுங்க. 3 2 3 3 2. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2 3ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஐ மட்டும் மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ டோட்டலாக 6 நம்பர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் 100ஆக இருக்க முடியுமானா ஸோ பேசிக்காக சம் வந்து n-2 ப்ளஸ் n-1 ப்ளஸ் n ப்ளஸ் n+1 ப்ளஸ் n+2 இது வந்து 100ஆக இருக்க முடியுமா அப்படின்னா ஓகே, ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். +1 +2. ஸோ 5n இஸ் ஈக்குவல் டு 100, n is equal to 20. Okay, so upon 18, 19, 20, 21, 22 இந்த மூணையும் இந்த அஞ்சை ஆட் பண்ணோம்னா இருக்க முடியும். ஸோ 1 is correct. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம். ஸோ 3 நம்பர் நம்ம தொடர்ந்து இருக்கிறது 3 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் சம்முக்கு ஈக்குவலாக இருக்குமா 1 2 3. ஸோ 1 + 2 + 3 is equal to 6. 1 into 2 into 3 is also equal to 6. So ரெண்டுமே equal. So both 1 and 2. ஓகேங்களா. Okay, how many 3-digit natural numbers are there such that each digit is odd? அப்போ each digit is odd 1 3 5 7 9 இதுக்குள்ள தான். And the number is divisible by 5. ஓகேங்களா. So without repetition கொடுத்தா அப்போ லாஸ்ட் டிஜிட் 5 தான். ஸோ முன்னால் இருக்க 2 டிஜிட் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 4 டிஜிட்ல இங்க இப்போ 1 வந்துச்சுன்னா இங்க 3 5 9 வரும். சாரி 379 வரும். ஓகேங்களா. ஸோ 1 வந்துச்சுன்னா 379 வரும். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் மிச்சம் 3 நம்பர் வரும். அப்போ இதுல 4 வந்துச்சா 3 வந்துச்சுன்னா 179, 7 வந்துச்சுன்னா 139, அதுக்கப்புறம் 9 வந்துச்சுன்னா 137. ஸோ லாஸ்ட்ல எல்லாமே 5ல தான் முடியும். ஓகேங்களா. ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே 99 இங்கே 5ல தான் முடியும். ஸோ 7 இங்கேயும் 5ல தான் முடியும். 3 இங்கேயும் 5ல தான் முடியும். 1 ஓகே. ஸோ மொத்தமாக இங்கே ஒரு 3 6 9 12. ஸோ 12 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ 12 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ்
எல்லா நம்பர் ஆடாக இருக்குது, ரிப்பீட்டேஷன் இல்லை, தே ஆர் டிவிசிபிள் பை 5. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததும் நமக்கு வந்து டிவிசிபிலிட்டியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிவிசிபிலிட்டி இன்னும் ஹையர் நம்பர்ஸ் 13, அதுக்கப்புறம் 1001 அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங். அதே மாதிரி நாளைக்கு ஃபுல் டெஸ்ட்க்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.